ஹாய் டூட்டி ஃப்ரூட்டி டீ கேக் ரெசிபி பார்க்கலாமா? இந்த டீ கேக் பார்த்தீங்கன்னா பேக்கரியில் வாங்குற அதே ஃப்ளேவரில் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எக் ஸ்மெல்லு கொஞ்சம் கூட வராது. நான் சொல்ல போகிற எசன்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா நான் இந்த டீ கேக்ஸ்லாம் கற்றுக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெயில் ஆயிருக்கு. எனக்கு பர்ஃபெக்டாக வராது. அப்படியே சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக வந்தாலும் அதில் எக் ஸ்மெல்லு கொஞ்சமாவது வரும். நீங்களும் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்ல போகிற ரெசிபியை ஃபாலோ பண்ணி பாருங்க, சூப்பராக வரும். ஃபர்ஸ்ட் ட்ரை இன்கிரீடியன்ஸ் எடுத்துக்கலாம். மைதா 150 கிராம்ஸ், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன். இந்த மாதிரி லெவல் பண்ணி எடுத்துட்டு ஒரு வாட்டி சலிச்சிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க விஸ்கில். அப்புறமா டூட்டி ஃப்ரூட்டி 100 கிராம்ஸ் இல்லைன்னா 1/2 கப் எடுத்துக்கோங்க. அதில் மைதா ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் பேட்டரில் கீழே செட்டில் ஆகாமல் வரும். நெக்ஸ்ட் ஓடிஜியை 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு ட்ரையான பவுலில் 4 மீடியம் சைஸ் எக், அது கூடவே முக்கியமாக ஆட் பண்ண வேண்டியது சால்ட் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், ஸ்வீட் ஆரஞ்ச் எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், பைனாப்பிள் எசன்ஸ் 1/4 டீஸ்பூன். இதெல்லாம் பீட் பண்ணும் போதே கிரானுலேட்டர் சுகரை 160 கிராம்ஸ் எடுத்து நீங்கள் 4 பேட்சஸாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் மட்டும்தான் நீங்கள் பீட் பண்ணணும், சக்கரை கரையிற வரைக்கும். நம்ம யூஸ் பண்ணியிருக்க சால்ட்டுமே எக் ஸ்மெல்ல கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் இந்த 3 எசன்ஸுமே நீங்கள் ஆட் பண்ணாதான் அதே பேக்கரியில் கிடைக்கிற ஃப்ளேவர் கிடைக்கும். கொஞ்சம் கூட எக் ஸ்மெல்லே உங்களுக்கு வராது. சுகர் கம்ப்ளீட்டாக கரைஞ்ச வாட்டி தான் நீங்கள் கிராஜுவலாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும். அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் மட்டும்தான் நீங்கள் பீட் பண்ணணும். முட்டையோட கலர் போய் ஒயிட்டாக இந்த மாதிரி பொங்கி வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 7லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். பேட்டர் இந்த மாதிரி பொங்கி நல்லா ஒயிட்டாக வரும் திக்கா. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணிட்டு பீட்டர் ஆஃப் பண்ணிருக்கு. இதுக்கப்புறம் விஸ்க் அண்ட் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்க ட்ரை இன்கிரீடியன்ஸை 2 பேட்சஸாக ஆட் பண்ணிட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மில்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. ஃபுல்லாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு சில டைம் ஃபுல்லாக மில்க் ஆட் பண்ணும் போது இந்த பேட்டர் அப்படியே இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்புறம் கேக் வந்து சாஃப்டாக வராது, ரப்பர் மாதிரி இருக்கும். நீங்க சில்டு மில்க் ஆட் பண்ணாலும் இதே ப்ராப்ளம்ஸ் தான் வரும். அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க. அப்புறம் 7 இன்ச் டீனில் போர் பண்ணிட்டு 180 டிகிரிக்கு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தா சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சான டீ கேக் ரெடி. என்னோட ஓடிஜி பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சென்சர் சரியாக ஒர்க் ஆகலை. எனக்கு 50 மினிட்ஸ் கூட ஆகும். டெம்பரேச்சருமே 190 டிகிரி தான் நான் செட் பண்ணியிருப்பேன். முக்கியமாக பேட்டர் போர் பண்ணிட்டு டேப் பண்ணாதீங்க. டூத் பிக் வச்சு மட்டும் ஏர் பபிள்ஸ் ரிமூவ் பண்ணுங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் டூத் பிக் வச்சு சென்டரில் குத்தி பாருங்க. ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெளியே எடுத்துருங்க. சரியா பேக் ஆகாமல் எடுத்தாலும் வெளியே வச்சு கொஞ்ச நேரத்திலேயே சென்டரில் வந்து சிங்க் ஆகிடும். கேக் கம்ப்ளீட்டாக கூலான வாட்டி டீமோல்ட் பண்ணிட்டு கட் பண்ணுங்க. சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான டீ கேக் ரெடி. இந்த வீடியோவில் பார்த்தா தெரியும் கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. டூட்டி ஃப்ரூட்டி அங்கங்கே இருக்கும். நீங்கள் டேப் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே செட்டில் ஆயிரும். இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க 150 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். பேக்கிங் சோடா எல்லாமே பண்ணலாம். மில்க் ஆட் பண்ணியிருக்கனால ஆட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.